Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனத்திற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதவர்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில வந்திருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர், அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவன் அப்பா, ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிற தெய்வம் ஆண்டவர் அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. இதோ அடியேனுடைய நாவல உங்கள் வார்த்தையை வெய்யும் ஆண்டவர், ஒன்றையும் கூட்டி குறைக்காதபடிக்கு என் நாவுக்கு காவல் வெய்யும் கர்த்தாவே. வசனத்தை கேட்கிறவர்களுக்கு நல்ல விழிப்பையும் ஆயத்தையும் ஆவியில தருவீராக ஆண்டவரே. எந்த வசனத்தையும் மாம்சத்துல பெறாதபடிக்கு ஆவியில பெற்றுக் கொள்ளுகிறாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் உள்ளான மனுஷன் ஆவியின் மனுஷனை கர்த்தர் இந்த நேரம் தட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. ஓ, எங்கள் சிந்தை அலை மோதாதபடிக்கு, சத்துரு சிந்தையை அப்பா அலை மோத செய்யாதபடிக்கு, களைப்பு தூக்கம் வராதபடிக்கு ஆண்டவரே ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுவீராக, ஒவ்வொருவரோடும் பேசுவீராக ஆண்டவரே. இதோ இருப்புள்ள புறமும் கருக்குள்ள பட்டயமாய் அது ஊனையும் சதையையும் அப்பா சகலத்தையும் வேறு அறுக்கத்தக்கதான அந்த வசனம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இன்றைக்கு கர்த்தர் ஒரு சுத்திகரிப்புக்குள்ள நடத்தும் ஆண்டவரே, ஒரு சுகத்துல நடத்தும் ஆண்டவரே, ஒரு விடுதலையில நடத்துவீராக. வந்திருக்கிற யாவரோடும் பேசும் ஆண்டவரே. மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்கு எந்த தலைப்பிட போதித்து வருகிறேன்? சிறிய தீர்க்கதரிசிகளுடைய தொடர் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது மேஜர் லெசன்ஸ் ஃப்ரம் மைனர் ப்ராஃபட்ஸ். எத்தனை தீர்க்கதரிசியை நம்ம ஆராய்ந்துட்டோம்? இதுவரையில எத்தனை தீர்க்கதரிசியை நாம் ஆராய்ந்து விட்டோம்? 3 பேர் ஆராய்ந்து முடித்துட்டோமா? எத்தனை பேர் முடித்துட்டோம்? 2 பேர் முடித்துட்டோம். யார் அவர்கள்? ஹபக்குக் மற்றும் ஆகாய் தீர்க்கதரிசியை நம்ம என்ன செஞ்சு முடிச்சிட்டோம்? அவங்களுடைய புஸ்தகத்தையே ஒரு கஷ்டமாக வந்து அப்புறம் நாளைக்கு கழுத்து சுருக்கிக்கிட்டு கிடைப்போம். 2 தீர்க்கதரிசிகளை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆராய்ந்து முடித்தோம். ஆராய்ந்திருந்தாலும் அவ்வளவுதான் அவங்களுடைய பாடமா இல்ல அவங்களுடைய வெளிப்பாடா? இல்ல, நம்மளால முடிந்ததை கர்த்தர் எதை நம்மளுக்கு கொடுத்தாரோ அதை மட்டும்தான் ஆராய்ந்து முடித்தோம். ஆனா திரும்பவும் அந்த புஸ்தகத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தர் இன்னும் புதிய புதிய வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடிக்கவே முடியாதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்றால் அது ஆழ கடலை போன்றது. அதை படிக்க 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 புதிய என்ன பண்ணுமா வெளி வந்து கொண்டு நீங்க பைபிளை படிச்சு முடிச்சு திரும்பி படிக்கும் போது அது புதிதா இருக்கும். அதான் இந்த வசனத்துடைய மகிமை, இந்த வசனத்துடைய விசேஷம். ஹல்லேலூயா. அப்ப நாம் இப்பொழுது தியானம் செய்கிற தீர்க்கதரிசி யார்? அவர் சகரியா என்கிற தீர்க்கதரிசி. இவரை குறித்து நான் உங்களுக்கு கடந்த மாதத்துல அதாவது பார்ட் 1 அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சரி, கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவோமே. சரி, இவருடைய பெயருடைய அர்த்தம் என்னது? வெரி குட். யெகோவா தேவன் நினைவு கூறுகிறார். அதாவது the Lord remembers. That is the meaning of this prophet's name. Amen. இவர் எந்த பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தார்? ஆசாரியர்களுடைய வம்சத்துல வந்தவர் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி. யாருடைய மகன்? பெராக்கியா. அவருடைய தகப்பன் பெயர் பெராக்கியா. ஆனா வேதத்துல அநேக இடத்துல யாருடைய குமாரன் போட்டிருக்கு? இத்தோவின் குமாரன். யார் இந்த இத்தோ? அவருடைய
தாத்தா. ஆமென். அந்த தாத்தா தான் ஒரு ஆசாரியனாய் இருந்தார். அவர்கள் பாபிலோன்ல இருந்தபோது ஆலயத்தை குறித்ததான எல்லாமே சகரியாவுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தார். சகரியாவுடைய விசேஷம் என்னன்னா ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமா இருந்தார். ஆமென். அதுதான் இந்த சகரியாவுடைய ஒரு விசேஷம். இவர் வயதானவரா வாலிபனா? எப்படி நமக்கு தெரியும் வாலிபன்னு? அதுக்கு ஒரு நான் வசனம் கொடுத்தேன். அதே புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா 2வது அதிகாரத்துல வசனம் எதுல போட்டிருக்கோம்? 2:4 போட்டிருக்கோம். இந்த வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்துடைய நோக்கம் அல்லது பர்பஸ், மைய கருத்து என்னது? ஆலயத்தை கட்டி முடிக்கிறது. ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசி ஆலயத்தை கட்ட என்ன பண்ணாரு? தொடங்கி விட்டார். அந்த தீர்க்கதரிசி தான் அந்த ஆலயத்தை பணியை தொடக்கி விட்டார். ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி உற்சாகப்படுத்தி வார்த்தையை கொடுத்து செருபாபேல் யூதாவின் தலைவனும் பிரதான ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய செருபாபேல், நான் சொல்லிட்டேன், யூதாவின் தலைவன். அவர் கூட இன்னொரு ஊழியக்காரர் யார் வந்தது? யோசுவா. ஆமென். எந்த நம்ம ஏற்கனவே பார்த்த யோசுவால குழம்பிடாதீங்க. பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்க யோசுவா வேற, இப்ப நம்ம பார்க்கிற யோசுவா வேற. இவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இவங்க எல்லாமே மீண்டும் எங்கே வருகிறார்கள்? எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்ட தொடங்குறதுக்கு காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசி யாரு? ஆகாய் தீர்க்கதரிசி. அவர் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். இப்ப ஸ்டார்ட் பண்ணி விட்ட வேலையை எந்த தீர்க்கதரிசி முடிக்கிறார்? சகரியா. அதாவது ஜனங்கள் கட்டிக்கொண்டே இருக்கும் போது இந்த ஆலயத்துடைய வேலையை அவர்கள் முடிக்கிற வரையிலும் இவர் என்ன சொன்னாரு? தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டு வந்தார். ஆமென். ஒரு பகுதியில் நம்ம எஸ்ரால பார்க்கிறோம், ஆகாயும் சகரியாவும் சேர்ந்தே தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். அப்ப இவர் ஒரு வாலிபன். அப்ப இந்த புஸ்தகத்துடைய கருத்து ஆலயத்தை கட்டி முடித்தல். இன்னொன்னு சொன்ன என்னது? மேசியாவின் வருகை. ஏன்னா இந்த புஸ்தகத்துல என்ன போட்டிருக்கிறது? அதிகமா ஏசாயாவை தவிர்த்து மேசியாவுடைய வருகையை குறித்த வசனங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. ஆமென். இவ்வளவுதான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனா கொடுத்தனா? வேற என்ன கொடுத்தேன்? இந்த புஸ்தகத்துடைய அதிகாரங்கள் எத்தனை இருக்கு? மொத்தம் 14 அதிகாரங்கள். அப்ப பழைய, அதாவது சிறிய தீர்க்கதரிசிகளே இவர் கொஞ்சம் கொஞ்சம் கூட நிறைய கூட தான். ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோமா இவர் ரொம்ப கூட. மற்றவங்களாம் வெறும் 5, 3, 6, 4 இப்படி இருக்கும்போது இந்த சகரியா ஒரு நீண்ட புஸ்தகத்தை கொண்டவராய் இருக்கிறார். ஆமென். இப்ப இந்த சகரியாவின் புஸ்தகத்தை நான் 4 பகுதிகளாய் உங்களுக்கு பிரித்து கற்றுக் கொடுத்தேன். அதுல நம்ம முதல் தியானம் செய்தது முதல் பகுதியான என்ன பகுதி? முதல் பகுதி மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. அந்த புக்கோட அவுட்லைன் ஃபர்ஸ்ட் என்னது? the call to repentance. இப்ப இரண்டாவது அவுட்லைன் என்னது? 8, 9 visions, 8 தரிசனங்கள். மூணாவது என்னது? பிரதான ஆசாரியர் யோசுவாவுடைய முடிசூட்டப்படுகிற ஒரு நிகழ்வு. அதன் பிறகு சகரியாவின் 4 பிரசங்கங்கள், அதாவது 4 உபதேசங்கள். கடைசி எதுல இந்த புஸ்தகம் முடியுது? சகரியாவின் 2 தீர்க்க தரிசனங்கள். அப்ப உங்க நோட்ஸ்ல நீங்க கரெக்டா எழுதிக்கணும். இந்த புக்கோட அவுட்லைன் முதல் பார்ட் வந்து கால் டு ரிப்பெண்டன்ஸ், மன திரும்புதலுக்கான அழைப்பு. நான் அதிகாரங்களோடு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முதல்ல. சோ இரண்டாவது 8 தரிசனங்கள். அந்த 8 தரிசனங்களுக்கும் 4 பிரசங்கங்களுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னா பிரதான ஆசாரியர் யோசுவாவின் முடிசூட்டப்படுதல் அங்க நடக்குது. அதன் பின்பு 4 பிரசங்கங்களை சகரியா செய்கிறார். கடைசியாய் 2 தீர்க்க தரிசனத்தோடு இந்த புஸ்தகம் என்ன பண்ணுது? முடிவடைகிறது. ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி 4 மாதங்கள் தான் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். ஆனால் இந்த சகரியாவின் காலகட்டங்கள் எவ்வளவு என்று சரியாய் சொல்லப்படாமல் இருந்தாலும் அவர் முதிர் வயது வரையிலும்
தன் ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறார். ஹalleluya, ஆமென். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஆதார வசனத்துக்கு எழுந்திருப்போம். சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 7ஐயும் 14ஐயும் வாசியுங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாத 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெருகியாவின் குமாரன் சகாரியாவிடம் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். இப்ப இரண்டாவது பகுதியை நம்ம எந்த வசனத்திலிருந்து பார்க்க போறோம்னா, எந்த வசனத்திலிருந்து? 8வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நான் உங்களுக்கு சுருக்கமாய் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஹalleluya. முதல் பாட்டுல நம்ம அதிகாரம் 1 வசனம் 1லிருந்து 6 வரைக்கும் தான் பார்த்தோம். அப்ப அந்த 6 வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன கீ பாயிண்ட் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்? எதை குறித்து பண்ணேன்? முதலாவது இதுல மனத்திரும்புவதற்கான அழைப்பு, ஒரு வேர்ட் சொல்லி நான் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். என்ன வேர்ட் அது? திரும்புங்கள். ஹalleluya. திரும்புங்கள் என்ற அந்த வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப எதற்கெல்லாம் திரும்ப வேண்டும் என்றுதான் நம்ம கடந்த மாதத்துல தியானம் செய்தோம். எதற்கு திரும்ப வேண்டும்? முதலாவது கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப வேண்டும். இரண்டாவது தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். மூன்றாவது சியோனுக்கு திரும்ப வேண்டும். நான்காவது விக்கிரங்களை விட்டு நம்ம மனதை திருப்ப வேண்டும். ஐந்தாவது பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும். 5 தான் கொடுத்தனா? ஹalleluya. இதை குறித்து தான் நம்ம தியானம் செய்தோம். இன்றைக்கு நான் சொன்னல இந்த புஸ்தகத்தில் 2வது பகுதி, அதாவது 8 தரிசனங்கள். ஆமென். அந்த 8ஐயும் இன்னைக்கு நம்ம தியானிக்க முடியாது. 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானம் செய்து முடிக்க போகிறோம். ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். ஆர்வமா உற்சாகமா இருக்கீங்களா? ஹalleluya. நீங்க உற்சாகமா இருந்தா எனக்கு உற்சாகம் வரும். கற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். அப்பதான் ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். ஹalleluya. இந்த 8 தரிசனங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 8 இரவு தரிசனங்கள். The second part of this book, 8 night visions. I'm going to list down for you. நீங்க அதை எங்கேருந்து எங்க வரைக்கும் படிச்சா அந்த 8 கிடைக்கும்? 1வது அதிகாரத்திலிருந்து 6வது 7வது 7 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல. 7 6 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த 8 தரிசனங்கள் இருக்கும். நான் இதை உங்களுக்கு வேகமாய் குறிப்பா சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷன், முதலாவது தரிசனம். என்ன தரிசனம் அது? 4 குதிரைகள் மற்றும் அதின் மேல் ஏறி இருந்தவர்கள். 4 horses and 4 riders. என்னது? குதிரைகள், 4 குதிரையை அதுமே ஏறி இருந்தவர்கள். இந்த 4 குதிரைகள் அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்ப்போம். 2வது தரிசனம், 4 கொம்புகள் மற்றும் தொழிலாளிகள். Four horns and the craftsmen. எழுதிங்களா? ஓகே. 3வது தரிசனம், அழகு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனின் தரிசனம். அழகு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனின் தரிசனம். The vision of a man with measurement. The vision of a man with measurement. தமிழ்ல அழகு நூல் ஒன்றை பிடித்திருந்த
தரிசனம். ஆமென். நான்காவது எழுதிட்டீங்களா? ஓகே, நான்காவது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் தரிசனம். The vision of the high priest Joshua. The vision of the Joshua high priest. ஓகே, எழுதிட்டீங்க. ஐந்தாவது போலாமா? ஐந்தாவது பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கின் தரிசனம். The vision of the golden lampstand. பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கின் தரிசனம். The vision of the golden lampstand. எழுதிங்க. ஓகே, இப்ப ஆறாவது பறக்கிற ஒரு புத்தக சுருளின் தரிசனம். பறக்கிற ஒரு புத்தக சுருளின் தரிசனம். The vision of the flying scroll. பறக்கிற பறக்கிற ஒரு புத்தக சுருளின் தரிசனம். The vision of a flying scroll. எத்தனாவது? ஏழாவது மரக்காலின் நடுவில் உட்கார்ந்திருக்கும் ஸ்திரீயின் தரிசனம். தமிழ்ல சொல்றேன், அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன் உங்களுக்கு. மரக்காலின் நடுவில் உட்கார்ந்திருக்கும் ஒரு ஸ்திரீயின் தரிசனம். The vision of a woman sitting in a basket. எழுதிக்கொள்ளுங்க. The vision of a woman in the basket போடலாம், இல்ல sitting in the basket. அந்த basket தான் தமிழ்ல என்ன போட்டிருக்கு? மரக்காலில் உட்கார்ந்திருக்கும் ஒரு ஸ்திரீயின் தரிசனத்தை சகரியா பார்க்கிறார். எழுதிட்டீங்களா? எழுதிங்க. டைம் வேணுமா? ஓகே, கடைசியாய் 4 ரதங்களின் தரிசனம். The vision of the 4 chariots. 4 ரதங்களின் தரிசனம். The vision of the 4 chariots. Hallelujah. இந்த 8 தரிசனங்களும் இவருக்கு எத்தனை நாள்ல வந்தது? 8 நாள்ல வந்தது. ஒரே ராத்திரியில இந்த 8 தரிசனத்தையும் நம்ம சகரியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அந்த தரிசனங்களை பார்க்கிற நம்ம தீர்க்கதரிசிக்கு அந்த ரகசியங்களின் விளக்கம், அதாவது அந்த தரிசனங்களின் ரகசியம் புரிந்ததா? புரியவில்லை. ஆமென். நமக்கும் இப்ப புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. ஓகே, புரியாமல் இருந்த சகரியாங்க என்ன செய்கிறார்? அவர் தவிக்கிறார். இது என்னன்னு எனக்கு புரியலையே, ஐயோ இதை நான் பார்த்துட்டேன்னா இதோட அர்த்தம் என்னது, இது என்னத்தை இப்ப சொல்லுது அப்படின்னு சொல்லி புரியாததுனால அங்கே யார் அவர் முன்பதாக வருகிறது? ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆவியானவரை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்கும் புரியல என்ற ஒரு தவிப்பு வரணும். வேதத்தை படிக்கும் போது இது என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்ற ஒரு தவிப்பு நமக்கு வரும்போது கர்த்தர் அதை பார்த்து உதவி செய்ய ஆவியானவரை அனுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? பைபிள் படிக்கும் போது படிச்சுட்டே இருப்பீங்க, புரியாது, அனுபவிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்ப உடனே யாருக்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. அப்ப நம்ம ஆவியானவரை கேட்கும் போது நமக்கு தெளிவை கொடுப்பார். ஆமென். இப்ப இந்த சகரியாவுக்கும் அதே போலதான் அந்த தூதன் இறங்கி வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன பண்றாரு? விளக்குகிறார். இப்ப முதல் தரிசனத்துக்கு நம்ம போவோமே. முதல் தரிசனம் எத்தனை குதிரைகள்? 4 குதிரைகள். இந்த 4 குதிரைகளுக்கும் 4 கலர்ஸ் இருந்துச்சு. என்ன கலர்ஸ் அது? சிவப்பு, கருப்பு, வெள்ளை, மங்கின நிறம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு?
பேல் கலர் போட்டிருக்கா? ஆமா, ஆங்கில வேதாகமத்துல பாருங்க என்ன போட்டிருக்கு. இல்லையே, 4வது வருமே. சிவப்பு குதிரை, அப்புறம் வேற என்ன வருது? பிரவுன் கலர், வேற ஒயிட் கலர், அப்புறம் 7ல இருந்து 17 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா எத்தனை கலர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமே. இப்ப இந்த 4 குதிரைகள் மேல யார் வருகிறதா? 4 பேர் அதை ரைட் பண்ணிக்கிட்டு வராங்க. 4 ரைடர்ஸ். எத்தனை பேர் ஓட்டிட்டு வராங்க? பிரவுன் போட்டிருக்கு. ஓகே, 4 பேர் அதை என்ன பண்றாங்க? ஓட்டிக்கொண்டு வராங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சகரியா கேட்கும் போது நீங்க பார்க்கலாம். ஓகே, வசனம் 12 படிங்களேன். சாரி, வசனம் 10, 12. அப்பொழுது மிருதின் செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். 11 படிச்சு 12. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவின் இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். ஹல்லேலூயா. இவர்கள் எதற்காக வந்தாங்களாம் பூமிக்கு? பூமியை சுற்றி பார்க்க. அதாவது கர்த்தர் அனுப்பின ஒரு கண்காணிகளாக இந்த பூமியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இறங்கி இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பார்த்தார்கள். அப்படி பார்க்கும்போது பூமி எப்படி இருந்ததா? அமைதலும் அமெரிக்கையுமாய் இருந்தது. அப்ப கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாரு? மறுமொழியாய் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, கர்த்தர் 70 வருஷம் கோபமாய் இருந்தார்ல, இப்ப அந்த கோபம் எந்த மட்டும் இறங்காதிருப்பார் அப்படின்னு கேட்கிறாரு. என்னன்னா, இந்த 70 வருஷம் என்னது? 70 வருஷம் அடிமைத்தனம். நம்மதான் 70 வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்க பாபிலோன்ல. அங்கேதான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்ப இவங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறார்? 70 வருஷம் நீங்க கோபமா இருந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்க இனியும் இறங்காமல் இருப்பீங்களா அப்படின்னு என்ன கேட்கிறாரு? இந்த எருசலேம் இப்ப இப்படி இருக்குது, நாங்க கொஞ்சம் பேர் தான் திருப்பி வந்திருக்கோம், எல்லாரும் வரல. இந்த எருசலேம் இன்னும் முழுவதுமாய் கட்டப்பட முடிக்கவில்லை. அப்ப கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு இன்னும் கோபமாய் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். இப்ப கேட்கும் போது என்ன நடக்குது? அங்க கர்த்தர் என்னவா ஒரு உத்தரவு கொடுக்கிறார்? என்ன உத்தரவு கொடுக்கிறார்? நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் யாருக்கு சொன்னாரா? சகரியாவிடம் அந்த தூதன் சொல்லுகிறார். என்னத்தை காட்டுதுன்னா, இப்ப இந்த அதிசயத்தை பார்த்த சகரியாவுக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, 70 வருஷம் நம்ம அடிமைத்தனத்துல வந்துட்டோம், இப்ப திரும்பவும் அந்த மாதிரி நடக்குமா? திரும்பவும் என் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்களா? கர்த்தர் கோபப்படுவாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் கர்த்தர் சொல்லுகிறார், என் 4 குதிரைகள் வந்ததுல 4 ரைடர்ஸ் வந்தாங்கல்ல, இவங்க என்ன காட்டுறாங்கன்னா, கர்த்தர் இன்னும் எருசலேம் மேல கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அவர் கண்ணை என்ன பண்றாரு? இந்த மாதிரி தூதர்கள் அனுப்பி பார்க்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க? சுற்றி பார்த்தார்கள். அப்ப அங்க கர்த்தர் சகரியாவிட்ட என்ன ஆறுதலான வார்த்தை சொல்றாரு? நானே இன்னும் எருசலேமை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும்
சுற்றி பார்த்த அவர்கள், அதாவது கர்த்தர் அனுப்பின அவர்கள் இன்னும் இந்த தேசத்தை நோக்கி என்ன பண்றாங்க? கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் இன்னும் எருசலேம் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சகரியாக்கு அங்க என்ன நடக்குது? ஒரு ஆறுதல் வருது. நல்ல வார்த்தைகளை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம அநேக நேரத்துல கர்த்தருடைய கோபத்தை கடந்து போய் கொண்டிருக்கலாம், நியாய தீர்ப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நம்ம கேட்கலாம், எந்த மட்டும் நீ இறங்காதிருப்பேன். கர்த்தர் சொல்கிறார், நான் இன்னும் உன்னை மறக்கல, இன்னும் நான் உன்னை என்ன பண்றேன்? பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தரிசனங்கள் மூலியமாகவோ, வசனங்கள் மூலியமாகவோ, வார்த்தை மூலியமாகவோ, I still remembers you. அதனாலதான் சகரியாவோட பேருடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் நினைவு கூறுகிறார். யெகோவா தேவன் நினைவு கூறுகிறார். அப்ப கர்த்தர் சொல்றார், இல்ல நான் இந்த எருசலேமை மறக்கல சகரியா, நான் இன்னும் என்ன பண்றேன்? நினைவு கூறுகிறேன். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆமென். இப்ப அந்த கீழ் உள்ள வசனத்தை படிங்களேன். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன செய்யறாரா? எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் என்ன பண்றாரு? மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் நம்மை அவர் நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, தேவ ஜனமே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மகா வைராக்கியத்தை கொண்டிருக்கிறார். எதற்காக வைராக்கியம்? இந்த எருசலேம் என்றால் எது? எருசலேம் என்றால் சபை. சபை என்றால் எது? இந்த பில்டிங்கா? இல்ல, நீங்களும் நானும் தான் அவருடைய சபை. ஹல்லேலூயா. அப்ப எதற்காக கர்த்தர் வைராக்கியமாய் இருக்கிறார்? இந்த எருசலேம் என்கிற சபைக்காகவும் சீயோனுக்காக. ஆமென். ஏன் சீயோனுக்காக மகா வைராக்கியமா இருக்கிறாரு? எதற்காக அவர் சீயோனுக்காய் மகா வைராக்கியமா இருக்கணும்? எதற்காக? எதற்காக அவர் சீயோனுக்கு மகா வைராக்கியமா இருக்கிறார்? சீயோன் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அன்பான தேவ ஜனமே? நம்ம பெற்றால் உபதேச திருச்சபையில நாம் எல்லோரும் எதற்காய் வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறோம்? புதிய எருசலேம், சீயோன். நிறைய வாட்டி நீங்க கேள்விப்பட்டீங்க. ஏன் இப்ப அவர் மகா வைராக்கியமாய் இருக்கிறார்? எங்க மகா வைராக்கியமா இருக்கிறார்? சரி, கர்த்தர் எங்க இருக்கார்? சீயோன் என்றால் என்ன? எருசலேம் தாங்க சபை. ஆமென். ஹல்லேலூயா. சீயோன் மகாராஜாவின் நகரம். கர்த்தர் எங்க தங்கி இருக்காரு? சீயோன்ல தான் தங்கி இருக்காரு. இப்ப ஏன் அது மேல மகா வைராக்கியமா இருக்கிறார்? புதிய ஏற்பாடுக்கு வந்தீங்கன்னா, இயேசுவானவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? திரும்பி வருவேன், வேற என்ன செய்வேன்? உங்களுக்காக ஸ்தலங்களை, வாசஸ்தலங்களை கட்டி கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன்? நான் இருக்கிற இடத்தில நீங்களும் வரும்படியாக சேர்த்து கொள்ள போகிறேன். அப்ப நம்ம எல்லாரும் சீயோனுக்கு போகிறதுக்காக தான் கர்த்தர் எப்படி இருக்காரா? மகா வைராக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? இந்த சீயோன் கட்டப்பட வேண்டும், என் சீயோன் வாசிகள் அதுல வர வேண்டும் என்று இந்த எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் அவர் மகா வைராக்கியம் உள்ளவர். ஆமென். இன்றைய காலகட்டத்தில் அநேக காரியங்களுக்கு மனுஷர்கள் வைராக்கியமா இருக்காங்க. சண்டை போடுறதுல, பேசாம இருக்கிறதுல, அடிதடியில, அவ்வளவு அநேக காரியத்துல வைராக்கியமா இருந்திருக்கும். வைராக்கியத்துல. ஆனா கர்த்தர் பாருங்க எதுக்கு வைராக்கியமா இருக்காரா? சீயோனுக்காக வைராக்கியத்தோடு இருக்கிறார். இன்றிலிருந்து நீங்களும் நானும் எதற்கு வைராக்கியமா இருக்கணும்? சீயோன் வாசியா மாற வேண்டும். ஆமென். சீயோனை வாஞ்சிக்க வேண்டும்.
ஹalleluya. சீயோனை இதுக்கு முன்ன நீங்க கேள்விப்படாம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சபையில உபதேசம் கற்றுக் கொடுக்கிற நாங்கள் உங்களுக்கு அதை போதிக்கிறோம். சீயோனை என்ன பண்ணுங்க, வாஞ்சிங்க. அப்படின்னா நான் சீயோனுக்கு போகணும். ஏன்னா பரலோகத்துல 4 வாசஸ்தலங்கள் இருந்தாலும் ஏதோ சும்மா சாதாரணமா நான் ஒரு ஆண்டரை ஏத்துக்கொண்டவனா என் மனசாட்சி படி வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு அல்ல. அப்படி நீங்க வாழ்ந்தாலும் ரட்சிப்பை அடைவீர்கள். ஆனாலும் கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா 4 வாசஸ்தலங்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஞானஸ்தான வகுப்புல கற்றுக் கொடுத்துருக்கோம், யார் யார் எங்கெங்க போவாங்க அப்படின்னு. ஓகே, ஆனா நம்ம புதிய ஏற்பாடு சபையாகி நம்ம எதை வாஞ்சிக்கிறோம்? புதிய எருசலேம் சீயோனுக்கு போக வேண்டும். ஏனென்றால் அதுதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். மகாராஜாவின் நகரம், அவ்வளவு அழகுள்ள அந்த நகரத்தை இன்றைக்கு இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுதா? இல்ல. அதனால்தான் நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா சீயோன் ஒரு புறக்கணிக்கப்பட்டவள், அவள் என்ன பண்ணப்பட்டவள்? கேட்பாரற்று கிடந்தவள். விசாரிப்பற்ற சீயோனே அப்படின்னு நம்மளை பார்த்து அழைக்கிறார். காயப்பட்ட சீயோனே. ஆமென். ஏனென்றால் அந்த மகாராஜாவின் நகரத்தை இன்றைக்கு வாஞ்சிக்கிறவர்கள் இந்த உலகத்துல மிக மிக குறைவு. இதை குறித்ததான பிரசங்கங்கள் நீங்கள் அநேக சபையில கேட்க முடியாது. ஆமென். சீயோனை வாஞ்சியுங்கள். புதிய எருசலேம் சீயோன்னா என்னது? ஏன் அதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக நம்ம அங்க போனோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்க தான் அதுக்கு போக முடியும். மனம் போல சும்மா நான் எல்லாரும் போலயும் வாழ்வுன்றவங்க போக முடியுமா? முடியாது. புதிய எருசலேமுக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் போவார்கள். சீயோனுக்கு பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் போகிற இடம். இந்த சபையில உங்களுக்கு நாங்கள் உபதேசத்தை போதிக்கிறபடியால் இதை வாஞ்சியுங்கள். ஆமென். ஏன்னா இதுக்கு நிறைய பேர் கேள்விப்படல. இந்த சீயோனின் சுவிசேஷத்தை உபதேசத்தை நிறைய ஜனங்கள் இன்னும் கேள்வி படல. இதை கேள்விப்பட்ட நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். விசேஷித்தவர்கள் தானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயும் நானும் சீயோன் வாசி. சீயோன் சுவாசிங்கிறாதீங்க, சீயோன் வாசி. அப்படின்னா என்னது? சீயோன் வாசினா, சீயோன் வாசினா என்னது? Citizen of the Zion. Hallelujah. சொல்லுங்க, நான் பெண்ணா இருந்தா I am the daughter of the Zion. ஆண்களா இருந்தீங்கன்னா son of the Zion. அதான் பைபிள்ல என்ன போட்டிருக்கு? daughter of the Zion. அப்படின்னா பெண்களா ஸ்பெஷலா? அப்படி இல்லை. எல்லாத்தையும் சபைய ஒரு நகரத்தை எல்லாமே பெண்களுக்கு ஒப்பிட்டு தான் வேதத்துல இருக்கு. பூமியே அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, பூமி தாய் அப்படின்னா பூமி அப்ப வந்து பொம்பளையோ இல்லையோ. இது தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஆழமானது. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? ஏன் பூமி தாய்ன்னு சொல்லணும், பூமி தந்தைன்னு சொல்லல? அது ஒரு உவமையா சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு உவமையா அந்த பூமியை குறிப்பிடுறாங்க. அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரர்கள் இருக்காங்க, சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, இப்படிதான் வேதத்துல வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தோம்? எதற்கு வைராக்கியம் வேண்டும்? சும்மா சண்டை போடுறதுக்கு, வாக்குவாதம் பண்றதுக்கு, இது வேணும்னா இதுதான் வேணும் அப்படின்ற நம்ம எல்லாத்துக்கும் வைராக்கியம் பிடிக்கிறத விட்டுட்டு இந்த பூமியோட காரியத்துக்கு நமக்கு இனி வைராக்கியம் வேணாம், மேலான காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? வைராக்கியம் கொண்டவர்களாய் மாற போகிறோம். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய எண்ணத்துல மைண்ட்ல கொண்டு வரணும், நான் ஒரு சீயோன் வாசியாய் மாறணும். ஆனா அப்படி மாறுறது ஈஸி இல்லை. எல்லாரும் போலயும் நீங்க வாழ முடியாது, எல்லாரும் போலயும் நம்ம லைஃப் இருக்காது. ஒரு ஆழமான பிரதிஷ்டையின் ஜீவியத்துக்குள்ள நம்ம வாழணும். கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்து சில உபதேசங்களை ஆழமான பிரதிஷ்டையில வாழ்கிறவர்கள் தான் எப்படியாய் மாறுவார்கள்? சீயோன் வாசிகிறார். ஏன்னா நீங்க அப்படி மாறும்போது உலகம் உங்களை அரவணைத்து கட்டி அணைத்து வாழ்த்தும். இல்ல என்ன பண்ணும்? உலகம் பண்ணாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்களே பண்ணா தாங்க முடியுமாங்க? தாங்க முடியாது. அதனாலதான் சீயோன்
காயப்பட்டவள். காயப்படுவோம், உதாசீனப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம், விசாரிப்பற்று கடப்போம். இது எல்லாமே சீயோனுக்கு போகிறவருடைய கேரக்டரிஸ்டிக் ட்ரேட்ஸ். ஆமென். அப்படின்னா சீயோன் வாசியா மாறணும்னா காயப்பட்டு தான் ஆகணும், புறக்கணிக்கப்பட்டு தான் ஆகணும். you will be rejected. நீங்க எல்லாராலும் மறக்கப்படுவீங்க, ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமென். ஆனாலும் அதை வாஞ்சியுங்கள், ஏனென்றால் கர்த்தர் அங்கேதான் வாசம் பண்ணுகிறார். ஆமென். இப்ப இந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த வார்த்தை சகரியாவுக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் என்ன சொல்றார்? ஆமா, நான் கோபப்பட்டேன், உண்மைதான். அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் கொஞ்சம் கோபம் கொண்டேன்னு சொல்றாரு. இந்த 20 வருஷம் எப்படிப்பட்டதா? கொஞ்சம் கோபம் தான் கொண்டேன்னு சொல்றாரு. அப்படி நான் கோபம் கொண்ட போது ஜனங்க மனம் திரும்பினாங்களா? என்ன பண்ணாங்க? இன்னும் அதிகமாய் கேட்டை செய்தார்கள். ஆனாலும் வசனம் எத்தனாவதுல பாருங்க, 16 வாசிங்களேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆனாலும் மன உருக்கத்தோட நான் எங்க திரும்ப போகிறேன்? எருசலேமுக்கு திரும்புவேன். சபைக்கு திரும்புவார். எப்படி திரும்புவார்? மன உருக்கத்தோடு திரும்புவார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அப்ப சகரியாவுக்கு இதெல்லாம் கர்த்தர் ஒரு ஆறுதலாய் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் இன்னும் இந்த எருசலேமை மறக்கல, நிச்சயமாய் ஆலயம் கட்டப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த எருசலேமில் என்ன பண்ணப்படும்? ஆலயம் ஒன்று எழும்பும். அது இடிக்கப்பட்டு போயிருந்தாலும் கவலைப்படாத சகரியா, அந்த ஆலயம் எழும்பும். ஆமென். இப்ப இரண்டாவது ஒரு தரிசனத்தை இவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால், 4 கொம்புகள் மற்றும் 4 தொழிலாளிகள். அதற்கு போறதுக்கு முன்பதாக நீங்க 17வது வசனத்தை வாசிங்களேன். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரவி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். ஹல்லேலூயா. என்ன செய்வாரா? இன்னும் சீயோனை தேற்றரவு பண்ணுவேன், எருசலேமை இன்னும் தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் தெரிந்ததை விட இன்னும் என்ன செய்ய போகிறாரா? தெரிந்து கொள்ள போகிறார். ஆமென். நம்ம சபையும் நம்மளையும் அப்படிதான். இன்னும் தெரிந்து கொண்டார், இனி அதை காட்டிலும் அதிகமாய் தெரிந்து கொள்ள போகிறார். எதற்காக? நீங்களும் நானும் என்னவா மாறணும்? சீயோன் வாசியாக, சீயோன் குமாரத்தியாக மாற வேண்டும். அதான் அவர் சொல்றார், இந்த சீயோனுக்கு நான் மீண்டும் திரும்புவேன், எருசலேமுக்கு திரும்புவேன், என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். ஆமென். என்ன இருக்கும் அந்த இடத்துல? நன்மை இருக்கும். நம்ம சபையில என்ன இருக்க போகுது? நன்மை இருக்க போகிறது. ஆமென். வந்திருக்கிற அத்தனை பேரும் நன்மையை பெற்றுக் கொள்ள போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனால் இன்னும் தெரிந்து கொள்ள போகிறேன். ஆமென். சில வேளைகளை அவன் நினைச்சிருக்கலாம், கர்த்தரனை மறந்துட்டாரோ. சில வேதனைகள் ஆபத்து வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது உண்மைதான், ஆனா என் லைஃப் பார்த்தா அப்படி இல்லையே. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? நிறைய அப்படி நினைச்சிருக்கேன். கர்த்தர் தெரிந்து கொண்டார், உண்மைதான், வாக்குத்தத்தம் பண்ணினார், எல்லாத்தையும் கொடுத்தார், ஆனா என் லைஃப் பார்க்கும்போது அப்படி இல்லையே ஆண்டவரே. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் இன்னும் உன்னை தெரிந்து கொள்ள போகிறேன். ஆமென். கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பில அவர் மாறாதவர். நம்ம மாறி போனாலும் அவர் எப்படிப்பட்டவரா? மாறாதவர். அப்ப எருசலேமுக்கும் சீயோனுக்கும் அழைத்த அவர் மகா வைராக்கியத்தோடு சொல்லுகிறார், இன்னும் உன்னை தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இன்னும் உன்னை நன்மையினால் நிரப்புவேன், இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷத்துல இன்னும் ஒரு விடுதலையை நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது தரிசனம், 4 கொம்புகள், அப்புறம் 4 தொழிலாளிகள்.
இந்த 4 கொம்புகளுக்கு என்று அர்த்தம் என்ன? வசனம் 20, 21. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை வீழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப இந்த 4 கொம்புகள் என்னது? 4 கொம்புகள்? இந்த 4 கொம்பு என்ன செய்தா அந்த தரிசனத்துல? யூதாவை சிதறடித்தது. அப்படின்னா அதாவது எருசலேமை இதுக்கு முன்பதாக அடிமைத்தனத்துக்குள்ள அந்த 70 வருஷம் நடத்தின ராஜ்யங்கள் தான் இந்த 4 கொம்புகள். எழுதிக் கொள்ளுங்கள். என்னென்ன ராஜ்யம் அது? அசீரியா, எகிப்து, பாபிலோன், மீதியா, பெர்சியா. 4 horns resembling the 4 kingdoms that opposed the Israelites and Judah. So we know here, number 1 Assyria, number 2 Egypt, number 3 Babylon, and number 4 Media, Persia. These 4 kingdoms oppose Israel, you know, in the Bible. Amen. அப்ப அந்த 4 கொம்பை எதிர்க்கிறதுக்கு 4 யார் அனுப்புகிறாரா? 4 யார் அனுப்புகிறார்? தொழிலாளிகளை அனுப்புகிறார். ஆமென். அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலை கர்த்தர் மீண்டும் மீட்க, அவர்கள் எதிரிகளிடம் மீட்க 4 பேரை அனுப்புகிறார். அல்லேலூயா. இதோடு அந்த தரிசனம் அங்க முடிவு பெறுகிறது. அப்ப சகரியாவுக்கு புரிந்து விட்டது. இப்ப 3வது ஒரு தரிசனம், இது 2வது அதிகாரத்துல வருது. முதல் வசனம் வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். ஓகே, இப்ப இந்த புருஷன் என்ன பிடித்திருக்கிறார்? ஒரு அளவு நூல். அளவு நூல்னா என்னது? அளவு எடுக்கிற நூல மெஷர்மென்ட் டேப் அப்படி சொல்லலாம். மெஷர்மென்ட். இப்ப இந்த புருஷன் என்ன செய்யறாரா? அவர் பார்த்து கேட்கிறாரு, நீ எவ்விடத்திற்கு போகிறீர் அப்படின்னு சகரியா அவர் பார்த்து கேட்கும்போது சொல்றாரு, நான் எங்க போயிட்டு இருக்கேன்? வசனம் 2ல, நான் எருசலேமின் அகலம் எவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்று அறியும்படி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். ஆமென். எதை இப்ப அளக்க போறாரா? எருசலேமை அளக்க போகிறார். இப்ப இந்த தரிசனத்தை பார்த்தோட அதே தரிசன விளக்கம் கொடுத்துட்டு இருந்த தூதன் இதுக்கு விளக்கம் கொடுக்கல. இப்ப வேறொரு தூதன் வருகிறார். ஆமென். 3வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா இப்ப என்ன போட்டிருக்கு? என்னோட பேசுற தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அங்கே வந்து விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ ஓடி அந்த வாலிபன் இடத்திற்கு போய் என்ன சொல்லு? வாசிங்க. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும், மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். அடுத்த வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப இவர் இத அளக்க போனார்ல, ஒரு தரிசனத்தை பார்த்தார்ல, இதற்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறார்? கர்த்தர் சொல்றார், எருசலேமை சுத்தி எந்த மதிலும் இருக்காது. அப்படின்னா இந்த எருசலேமை பாதுகாக்க மதில்னா உங்களுக்கு தெரியல, வால்ஸ். வால்ஸ். அப்ப இந்த தூதன் இத அளக்குற இந்த காட்சியை அவர் பார்க்கும்போது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறாருன்னா, இந்த எருசலேமுக்கு நீ என்ன இருக்காதா? மதில் எதுவுமே இருக்காது. அப்படின்னா யார் இப்ப மதிலா இருக்க போறது? கர்த்தர். அதான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். ரொம்ப ஃபேமஸான வசனம். என்ன வசனம்? நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன். ஏன்னா இந்த எருசலேம்
நான் தெரிந்தெடுத்த பட்டணம் இது கட்டப்பட போகிறது. இப்ப ஏன் இந்த தரிசனத்தை பார்க்கிறார் அப்படின்னா, என்ன அவருக்குள்ள மீண்டும் ஒரு எண்ணம் வந்திருக்கும்னா, திரும்பவும் எங்களை சிறப்பிடிச்சிட்டு போயிருவாங்களா ஆண்டவரே, இதான் முதல்ல கேட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இல்ல உனக்கு மதிலே இருக்காது, நான் தான் உனக்கு மதிலா இருக்க போகிறேன். அது வெறும் மதில் அல்ல. என்ன மதில்? அக்கினி மதில். ஹல்லேலூயா. இந்த பெட்ரா பிணையுடைய இந்த 4வது ஊழியத்தில் நம்ம என்னத்தை பெற்றுக்கொண்டோம்? அக்கினியின் ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு கர்த்தர் சொல்றார், இந்த சபைக்கு வேற எதுவுமே மதில் இல்ல, நானே ஒரு அக்கினி மதில். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை சுற்றிலும், நம்ம வீட்டை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும், வேலையை, வாகனங்களை சுற்றிலும், ஊழியத்தை சுற்றிலும் எப்படி இருக்க போறாரு? அக்கினி மதிலா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அது வெறும் மதிலா இருந்தா அது இடிஞ்சு போயிடும். வெறும் மதிலா இருந்தால் அதுக்குள்ள சத்துரு நுழைய முடியும், ஆனால் அக்கினி மதிலுக்குள்ள நுழையவே முடியாது. ஆமென். உங்களை சுற்றிதான் அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. நான் யாரை சுற்றி இருக்க போறாரா? உன்னை சுற்றி அக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் மகிமையா இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த அக்கினி மதிலை தாண்டி இனி சத்துருவை தொட முடியாது. ஆமென். அக்கினி மதிலை தாண்டி சூனியங்கள் வராது. ஹல்லேலூயா. அக்கினி மதிலை தாண்டி பில்லி சூனியங்கள் வர முடியாது. அக்கினி மதிலை தாண்டி காரணமின்றி விடப்படுகிற சாபங்கள் பலிக்காது. ஆமென். நான் என்றால் யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலை இல்லை. இதுவரைக்கும் அதை நம்ம தாக்கி இருக்கலாம், ஆனா இனி கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவியில அந்த அக்கினி மதில் இன்றிலிருந்து எரிய போகிறது. ஆமென். உங்களை சுற்றி அது எரிய போகிறது. உங்களை சதி பண்ண கெடுக்க வருகிற மனுஷர்கள், சில மனுஷிக வல்லமைகள் அதை தொட முடியாது. உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அக்கினி மதிலாய் அவர் கடந்து வந்து இதோ இந்த சபையை மூடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஓ, எங்கள் மத்தியில் அக்கினி மதிலாய் வாரும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் சொல்லுமா, வெறும் மதிலாய் அல்ல, எருசலேமுக்கு மதிலே தேவைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எங்களுக்கு யாருமே மதில் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு மனுஷர்கள் மதில் அல்ல, நீரே அக்கினி மதில் ஆண்டவரே. ஓ, எந்த சத்ருவின் திட்டங்கள், கிரியைகள் தொடாதபடிக்கு இந்த சபையை வேலி அடையும் ஆண்டவரே. எங்களை வேலி அடையும், ஊழியர்களை வேலி அடையும், விசுவாச மக்களை வேலி அடையும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு வேலி அடைவீராக. சத்துரு நுழையவே கூடாது ஆண்டவரே. அவன் எரிந்து போவான் ஆண்டவரே. அந்த அக்கினி மதிலை தொடுகிறவர்கள் எல்லாரும், ஓ, யாரா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வல்லமையாய் இருந்தாலும், அது எகிப்திய வல்லமையாய் இருந்தாலும், பாபிலோனாய் இருந்தாலும், அசரியாவாய் இருந்தாலும், ஓ, அது மீதிய புருஷின் வல்லமையாய் இருந்தாலும், கர்த்தர் எரித்து போடுவார், எரித்து போடும் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஜனங்களை, எங்கள் சபையை எந்த வல்லமை தொடுகிறது ஆண்டவரே, அந்த வல்லமைகள் எரிபட்டு போவதாக. ஏனென்றால் நீர் எங்கள் அக்கினி மதில், எங்கள் நடுவில் மகிமையாய் இறங்குவீர் ஆண்டவரே. அக்கினி மதில் நீர் அல்லவோ? ஓ, இறங்கி வாரும் அக்கினி மதிலாய் ஒவ்வொருவரையும் சுற்றி வேலி அடையும். ஓ, இந்த தோட்டங்களுக்குள் சத்துரு நுழையாதபடிக்கு எங்கள் வீட்டை வேலி அடையும் ஆண்டவரே. வாசல்ல அக்கினியை வையும் ஆண்டவரே. ஓ, அக்கினியை எங்கள் சுற்றிலும் வைக்கிறவர். ஓ ராமா ஷிக்கவர் யாந்தரு அஷவர் யாந்தலே மனோ சங்கரவதி யாந்தரு. அப்பா, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பறிக்க வருகிற சத்துரு அந்த மதிலை தாண்டி நுழையவே முடியாது ஆண்டவரே. நீர் கொடுத்த சமாதானத்தை பறிக்க வருகிற சத்துரு அந்த அக்கினி மதிலை தாண்டி நுழைய முடியாது. ஓரியாந்தலவா ஷிக்கவரதுனவரியது. அக்கினி மதிலானவர், எங்கள் நடுவில் மகிமையாய் இறங்குகிறவர். இந்த ஊழியத்தை அக்கினி மதிலால மூடுங்கப்பா. இந்த ஊழியம், இந்த வருஷம் அக்கினியாய் கொழுந்து விட்டு எரியட்டும். ஒவ்வொருவரும் அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிவார்களாக. ஓரியாச்சலமா ஷிக்கவர தூரமாகி ஏந்தரமா. ஓ, நீர் கொடுத்த அக்கினியை அனல் மூட்டி எழுப்ப உதவி செய்க. அந்த அக்கினி அவிழ்ந்து போகாதபடிக்கு பழிபிடிச்சு அக்கினி ஒரு நாளும் அவியாமல் காத்து கொள்ளுங்கப்பா.
யாந்தரோ நன்றி ஆண்டவர். எங்கள் நடுவில் அக்கினி முதலாய் வாங்கப்பா வரும் ஆண்டவரே. ஆமென். இப்ப அடுத்த வசனத்தை பார்ப்போம். 7வது வசனம் 8வது வசனம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளின் இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆமென். உங்களை தொடுகிறவன் என்ன தொடுகிறான்? கர்த்தரை அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். இப்ப மேல அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? பாபிலோன் குமாரி இடத்தில் குடியிருக்கிற சீயோனே அப்படின்னா என்னது? இப்ப நம்ம பார்த்தோம், கர்த்தர் சீயோனுக்கு என்ன எப்படி இருக்காரு? மகா வைராக்கியமா இருக்கிறாரு. எருசலேமை மீண்டும் கட்டுவான்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது தரிசனமா, 3வது தரிசனத்துல இப்ப சகரியாவுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? கவலைப்படாத, எருசலேம் சுத்தி நான் எப்படி இருக்க போறேன், அக்கினி முதலா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பாபிலோனில் குடியிருக்கிற பாபிலோன் குமாரத்தினிடத்தில் என்ன பண்றாங்க? குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். ஹல்லேலூயா. இது என்னது? பாபிலோன் குமாரி இடத்தில் குடியிருக்கிற சீயோன். பாவத்துல இருக்கிற சீயோன். ஓகே, வேற? ஓகே, நம்ம இந்த வேர்டை ரேமாவா பார்த்தோம்னா, இதுக்கு முன்னே இவங்க எங்க இருந்தாங்க? பாபிலோன்ல இருந்தாங்க. பாபிலோன்ல இருந்தவர்களை கர்த்தர் விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாரா? கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனாலும் ஏன் திரும்பி தரிசனத்தை சொல்றாரு? பாபிலோன் குமாரத்தி இடத்துல குடியிருக்கிற சீயோன் ஏன் சொல்றாரு? அதான் வெளியாயிட்டாங்க அங்க இருந்து. பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை என்ன பண்ணிக்கோ? விடுவித்துக்கொள். அப்படின்னா என்னன்னா, பாபிலோன்ல இருந்து வெளியானாலும் பாபிலோனுடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், பாவங்கள், மகா கொடிய தீய காரியங்கள்லாம் இன்னும் யார்கிட்ட இருந்தது? பாபிலோன்ல இருந்தது. அங்கிருந்து வந்தவங்கள்ட்ட என்ன பண்ணுது? இருந்தது. அதனால கர்த்தர் சொல்றார், உன்னை நீ என்ன பண்ணு? அதில் இருந்து விடுவித்துக்கொள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சபையா இருக்கும், எருசலேமா இருக்கும், சீயோனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப பாபிலோன் குமாரத்தி நம்மத்தில் இருக்கிறதா? பாபிலோன் இருக்கிறதா? ஜென்ம சுபாவங்கள். ஓகே, வேற? பொதுவா நம்ம இப்ப பாக்குறோம்னா, இந்த பாபிலோன் குமாரத்தி அல்லது பாபிலோனின் கலாச்சாரங்கள் அப்படின்னா, இது உலகத்திற்கு ஒத்து போகிற ஒரு கலாச்சாரம். இப்ப இன்னைக்கு என்ன நாளு? வேகமா வாலிபர்கள் உற்சாகத்தோடு பதில்களை சொல்லுகிறார்கள். ஓகே, அப்ப இன்னைக்கு அநேக சபையில் என்ன நடக்குது? இப்ப இது என்ன கலாச்சாரம்? அதனாலதான் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தி இது தயவு செஞ்சு வெளியாயிரு சீயோனே, உன்னை நான் இதுக்காக அழைக்கல, நீ எனக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன். உனக்குள்ள எப்படி பாபிலோன் வந்தது? எப்படி அவளுடைய கலாச்சாரங்கள் வந்தது? எப்படி அந்த குமாரத்தி கூட இன்னும் நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க? உலகத்துடைய காரியங்கள், இருட்டில் ஆராதிக்கிறது, லைட்டில் ஆராதிக்கிறது, புகையில் ஆராதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பயங்கரமா இருக்கு. பார்க்கும் போது நம்மளுக்கு சினிமா பாடல்கள் சபையுள்ள பாடப்படுகிறது, அந்த மெட்டில பாட்டு பாடுறது, அதை வைத்து பிரசங்கங்கள் நடத்தப்படுகிறது. ரொம்ப வேதனை. இதெல்லாம் எந்த கலாச்சாரம்? பாபிலோன். இந்த பாபிலோன் என்னது? மகா வேசின்னு வேதம் சொல்லுது. அவள்கிட்ட தான் எல்லா கேடு கொடுமை எல்லாமே இருந்துச்சாம். இப்ப இப்படிப்பட்டவருடைய பழக்க வழக்கங்கள் எங்க வந்துருச்சு? சபைக்குள்ள வந்து விட்டது. எருசலேம் என்கிற இந்த சீயோன் குமாரத்தி கிட்ட பாபிலோன் குமாரத்தியோட பழக்கங்கள் என்ன வந்துச்சு? வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம அதை பார்த்து கொண்டுதான். ஆனா நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவும் முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும்
சீயோனுக்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் பாபிலோன் தான் சொல்றாரு, அவ உனக்கு வேண்டாம், அவள்கிட்ட நீ உன்னை என்ன பண்ணிக்கோ, விடுவித்து கொள் அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். உலகத்துல நம்ம பார்ப்போம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க செய்வாங்க, கூட இருக்கிறவங்க செய்யலாம், பக்கத்துல இருக்கிற சபை செய்யலாம், தெரிஞ்ச ஊழியர்கள் செய்யலாம், யார் செய்தாலும் நீ உன்னை, நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்ல, நீ உன்னை விடுவித்துக் கொள் அப்படின்னா என்னன்னா, நீயே உன்னை என்ன பண்ண, விடுவிச்சிரு. நீதான் ஒரு முடிவு எடுக்கணும், நீதான் உறுதியா நிக்கணும். நான் சீயோனுக்கு அழைக்கப்பட்ட சபை, நான் இப்படிப்பட்ட கலாச்சாரங்களிலே என்னை கொடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்தின் வழக்கங்கள் என் சபையில வராது. ஆமென். நான் அப்படி கலப்பாய் வாழ அழைக்கப்படல. உலகத்தோடு ஒத்து போக சீயோன் அழைக்கப்படவில்லை. அவள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவள். உலக மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுது, உபதேசத்திற்கு எதிர்த்து மீறுகிறவர்களை விட்டு விலகுங்கள். அதுதான் நீங்க நேற்று வேத பாடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா வேறுபாட்டு ஜீவியம் ஆபிரகாம் வாழ்க்கையில் எப்படி இருந்தது நான் கற்றுக் கொடுத்தேன். அவர் இனத்தை விட்டு, வீட்டை விட்டு, எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் என்ன பண்றார், ஆபிரகாமை பிரித்து கொண்டு வருகிறார். அங்கவே என்ன நடக்குதுன்னா ஒரு வேறுபாட்டு ஜீவியம் நடக்கிறது. ஆமென். அப்ப எருசலேம் சீயோனுக்காய் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எதுல வைராக்கியமா இருக்கணும், பாபிலோன் கலாச்சாரம் நமக்குள்ள வரவே கூடாது. உலக மக்கள் கொண்டாடுற கொண்டாட்டங்கள் நமக்குள்ள வரவே கூடாது. ஆமென். அவங்களுக்கு வேதம் சொல்லுது, வாழ்த்துதல் கூட சொல்ல கூடாது. ஹல்லேலூயா. இப்படி நீ பிரிந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் சீயோனை அடைய முடியும். அதான் சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் அது வாழ முடியாது. இந்த கடினமான உபதேசத்தை யார் பின்பற்றுவானே, இயேசுவை கூட இருந்த யார் கேட்டது, சீஷர்கள் கேட்டாங்க. சாதாரணமான ஆள் கேட்கல, கர்த்தரோடு இருந்து கர்த்தரோடு பழகி எல்லாத்தையும் அற்புதங்களை பார்த்து சுகத்தை பார்த்து கர்த்தர் போஷித்த அதே சீஷர்கள் தான் அவரை பார்த்து கேட்டாங்க, இதை யார் பின்பற்றுவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அவங்க. அது முதல் மறந்துடாதீங்க, யோவான் 6:6 அந்த 6:6 இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யோவான் அதுல என்ன போட்டிருக்கு, அது முதல் இது முதல் அவரை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். ஆமென். அப்ப இந்த சீயோன் என்ன சொல்றாரு, நீ உன்னை விடுவிச்சிட்டினா அடுத்து என்ன நடக்கும், 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளின் இடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. எப்ப உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவனா மாறுவான்? எப்ப மாறுவார்கள்? எப்ப கர்த்தர் மகிமையை உண்டாகும் என்று சொல்லுகிறார்? எப்பொழுது? எங்கிருந்து விடுதலை பண்ணணும்? பாபிலோன் குமாரத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டாதான் சீயோனே. இதுக்கு முன்ன வாசிச்சோம்ல, அக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் எப்படியா இருக்காரா, எப்படி இருப்பாரு, இருந்து மகிமையா இருப்பாருன்னு பார்த்தோம்ல. இப்ப இந்த மகிமை எப்ப வரும்னு சொல்றாரு, நீ இதிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டால் மாத்திரம்தான். அங்க வர வசனத்தில் எழுதி இருக்கு, பிற்பாடு அப்படின்னா நீ விடுவித்த பிறகுதான் நான் மகிமையா இறங்குவேன். ஹல்லேலூயா. சாதாரணமா மகிமை இறங்காது. பாபிலோன்லயே வாழ்ந்துக்குவேன், சீயோனுக்கும் இருந்துக்குவேன் அப்படின்னா முடியாது. நீ இதிலிருந்து உன்னை விடுவித்தால்தான் உன் நடுவில் நான் எப்படி இறங்க போகிறேன், மகிமையா இறங்குவேன். அப்பதான் உன்னை தொடர்றவங்க என்னத்தை தொடுறாங்க, கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். சும்மா இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் அல்ல, பாபிலோனிலிருந்து விடுதலையான ஜனங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உலகத்தோடு நான் வாழுவேன், சபையோடு வாழுவேன், அப்படி வாழ்கிறவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் அல்ல. ஆமென். இந்த மகிமை வராது. உண்மையாகவே
பாபிலோனுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன கொடுக்க போறேன் உனக்கு? மகிமை கொடுப்பேன். உன்னை தொடர்றவங்க யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கண் மணியை தொடர்றாங்க அப்படின்னா அவங்க தொடர்றவங்களை சும்மா விடுவார் ஆண்டவரே? விடவே மாட்டோம். சத்ருவையும் சும்மா விடவே மாட்டார். எப்ப நம்ம அந்த கலாச்சாரம், அந்த குமார்த்திட்ட உட்கார்றது, பேசுறது, எந்திரிக்கிறது, வர்றது, இது எதுவுமே இருக்க கூடாது. இதெல்லாம் இல்லாம நீ சுத்தமான சீயோனாய் பரிசுத்தமானாய் நீ வேறு பிரிந்து வாழ்ந்தா மட்டும்தான் மகிமையை காண முடியும். ஆமென். நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்தாதான் என்னத்தை பார்ப்போமா? கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். அப்பதான் நம்மளை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். இப்ப இப்படி சொன்ன பிறகு கர்த்தர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்தை படிங்களேன். 10-11. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப உன்னை விடுவித்துக் கொண்ட சீயோன் குமாரத்தியே, நீ என்ன பண்ணு? கம்பீரித்து பாடு. ஏன்னா கர்த்தர் நான் என்ன பண்ண போறேன்? உன் நடுவில் வந்து வாசம் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த பாபிலோனில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட சீயோன் குமாரத்தியே, நீ சும்மா உட்காராத, கம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா. அப்பனா இந்த சீயோன் குமாரத்தியோட வாயில எப்பொழுது என்ன இருக்கும்? துதி இருக்கும். துதி வழிகள், ஸ்தோத்திர வழிகள். அவள் எப்படி பாடுவாளாம்? கம்பீரித்து பாடுவாள். உலகம் அவளை பகைச்சாலும் புறக்கணித்தாலும் யாருமே புரிஞ்சு கொள்ளாட்டியும் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் இந்த சீயோன் குமாரத்தி கம்பீரித்து பாடுவாள். இவ பாடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நான் வந்து என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த ஒரு வசனத்தை சொல்றாரு. அந்நாளில் அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். ஆமென். இப்ப பெற்றோப்பினே, நீங்களும் நானும் என்னைக்கு பாபிலோனுடைய கலாச்சாரத்திலிருந்து வெளியே வந்து சீயோன் குமாரத்தியாய் மாறி கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோமோ, அப்ப என்ன நடக்கும்? அநேக ஜாதிகள் நம்ம இடத்துல வந்து நம் ஜனமாவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஜாதிகள் இந்த திருச்சபைக்கு சபைக்கு வந்து நமக்கு சொந்தமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. எப்பலாம் நடக்கும்? அவர் சொன்னதெல்லாம் செய்யும் போதுதான் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவங்க எப்படி அறிந்து கொள்ளும்? நம்மளாம் எப்படி தெரிந்து கொள்ளுமா? சேனைகளின் கர்த்தர் தான் நம்ம நடுவில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அது எருசலேமுக்கு சொல்லப்பட்டதாலும் இன்றைக்கு நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் தான் வருகிறது. கர்த்தர் அடுத்து என்ன செய்வார்? திரும்ப எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். கடைசி வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். என்ன சொல்றாரு பாப்போம். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளுகிறார். எப்ப எழுந்தருளுவார்? எல்லாரும் என்ன செய்யணுமா? மௌனமாய் இருங்கள். மாம்சமான சகலமான என்ன சொல்றாரு? பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. முதல்ல சொன்னாரு, நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலா இருப்பேன், உன் நடுவில் மகிமையாய் வருவேன். நீ உன்னை திருப்பிட்டினா இந்த கலாச்சாரத்தெல்லாம் விட்டு நான் மகிமையை கொடுத்து உன்னை தொடுகிறவர்களெல்லாம் என் கண்மணியை தொடுகளா மாற்றுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? நான் உன் நடுவில் சீயோன் குமாரத்தியை வாசம் செய்வேன். அது மாத்திரம் அல்ல,
உனக்கு என்னத்தை கொடுப்பாரா? அநேகம் ஜாதிகளை கொடுத்து இந்த சபையை நிரப்புகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரு? என் பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து நான் எழுந்தருளுவேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசம் பண்ணுகிறாரோ நம்மளுக்கு தெரியும், வாசம் பண்ணுகிறார். இப்ப ஏன் எழுந்தருளுகிறார்? எழுந்தருளுகிறார்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னது? கர்த்தர் என்ன பண்றாரு? எழுந்தருளுனா என்னது? எழுந்துகிறதுனா என்னது? எழும்புகிறது அப்படின்னா சரி, உட்கார்ந்து இருக்கிற நீங்க இப்ப உங்களோட இந்த அழகான சிங்காசனத்திலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எழுந்து இருக்கணும். அதுதான் எழுந்து அருளுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஏன் இப்ப எழுந்து அருளுகிறார்? எதற்காக எழும்புகிறார்? என்ன சூழ்நிலையில கர்த்தர் எழுந்தருளுவார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில? சரி, உதாரணத்தை நான் கொடுக்குறேன். இப்ப ஜாயினா உட்கார்ந்து இருக்கு, அதை யாருமே ஒண்ணுமே பண்ணல, அது என்ன பண்ணோம்? உட்காந்துதான் இருக்கும். சபை முடிகிற வரைக்கும் உட்காந்து இருக்கும். இப்ப இடையிலே நான் ஓடி போய் ஒரு அடி அடிக்கிறேன். இப்ப அது என்ன பண்ணோம்? எந்திரிப்பியா? சரி, ஏந்திரிக்கனே வைப்பமே. இப்ப எதுக்காக அது ஏஞ்சிச்சு? அங்க இப்ப என்ன நடக்க போகுது? நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அப்படின்னா எதிரிகள் நம்மை நோக்கி வரும்போது, சத்துரு யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டார். என்ன பண்ணுவாரு? எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளிதான் என்ன சொல்றாரு? ஆனா அப்படி அவர் எழுந்தருள இங்கேயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. சும்மா எதுவுமே வராது. ஏதாவது நம்ம நினைப்போம், ஐயோ அவர் இது கொடுத்துருவாரு, அது கொடுத்துருவாரு, இது கொடுத்துருவாரு, அடி கொடுத்தா எதுவுமே சும்மா வராது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆபிரகாமும் அப்படிதான் பயங்கரமான வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு என்னென்ன பண்றாரு ஆபிரகாம பாருங்க. அந்த வேத படத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய நேரத்துல வாக்குத்தத்தம் வந்தோடனே சப்பாங்கால் போட்டு உட்காந்துருவோம். அப்பாடா, சொன்னது கர்த்தருங்க, எப்படிங்க நடக்காம இருக்கும்? அம்மா தானே, லாஜிக் தானே. கர்த்தர் சொன்னது நடக்குமா இல்லையா? நடக்கும். ஆனா சொன்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மள ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லுவோம். சும்மா உட்கார்ந்து இருக்க விடவே மாட்டார். இப்ப இங்க என்ன சொல்றாரு? நீ மௌனமாயிரு. முதல்ல சொன்னாரு கம்பீரித்து பாடுங்க, இப்ப சொல்றாரு மௌனமாயிரு. இப்ப என்னதான் பண்றது? என்ன அர்த்தம்னா, நீ எங்க பாடணுமோ அங்க பாடணும், நீ எங்க மௌனமா இருக்கணுமோ அங்க எங்க மௌனமா இருக்கணும். கர்த்தர் என்ன பண்ணும்போது? எழுந்தருளும் போது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நீதியை செய்யும் போது, நியாயத்தை செய்ய எழுந்தருளும் போது, நம்ம போய் நியாயத்தையும் நீதியும் நம்ம அந்த யுத்தத்துல கூந்துருவோம். எப்போதுமே என்ன பண்ணுவோம்? இப்ப ஜாய் நான் சொல்லல சொத்தோம், அது உடனே என்ன பண்ணிடுவோம்? ஏச்சு என்ன அடிக்க. அப்ப நம்ம கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக எழுந்தருளுவேன், நீ என்ன பண்ணு? வெறும் மௌனமா. ஆனா நம்மளால செய்ய முடியுமா? பேசாம இருக்க முடியுமா? பாடுறதுக்காவது அமைதியா இருந்துருவோம். ஆனா பேசாம நம்மளால மட்டும், நான் யாருங்க? சின்ன வயசு, பிறந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாவா? பிறந்ததுல இருந்து பேசுறீங்க தவிர எத்தனை பேர் பேசுறோம் பிறந்ததுல இருந்து? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பேசுகிற கிருபை கொடுத்திருக்காங்க. ஆனால் சொல்றாரு, நீ பேசணும் தான். எங்க பேசணும்? என்னை துதிக்கும் போது பேசு, கம்பீரித்து பாடு, உன்னைய எங்கெல்லாம் பேசணுமோ பேசு. ஆனா யுத்தம் நடக்க போகிறப்ப, சத்துருக்கு எதிராய் கர்த்தர் எழுந்தருளி நிற்கும் போது நம்ம என்ன பண்ணிடணும்? மௌனமா இருந்துருங்க. பூமியில எல்லாரும் மௌனமா இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தேவன். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்தருளுகிறார் அப்படின்னா அது ஒரு மகா பயங்கரமான காரியம். ஆமென். அங்க ஒரு ஜெயம் நமக்கு வரப்போகிறது. அதனாலதான் நம்ம என்ன செய்ய சொல்றாரு? இதுக்கு ஒரு நிழலாட்டம் தான் நம்ம யோசுவாவை தியானித்தோம்ல. அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது? பாஸ்டர்னா அந்த பகுதிக்கெல்லாம் போல தானே. எரிகோவை சுற்றி அவங்க என்ன பண்ணாங்க? சுத்தி வந்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? எப்ப ஆரம்பிச்சாங்க?
முத 7 எத்தனை நாள் நடந்தாங்க? நான் 7 அங்கிள் எங்கேயே கரெக்டா ஒரு பதில் சொன்னாரு. எத்தனை நாள் நடந்தாங்க? எத்தனை நாள் நடந்தாங்க போய் தேடிட்டு அத்தனை நாள் என்ன பண்ண சொன்னாரு? ஒரு வார்த்தையும் யாருமே பேசக்கூடாது. ஏன்னா கடைசி நாள்ல ஆர்ப்பரிக்கும் போது என்ன நடக்க போகுது? அந்த எரிகோ மதில் விழுந்து ஜெயம் உண்டாக போகுது. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரு? வாய்க்கு ஜிப்ப போடு, பேசாது. எங்களோட பெரிய சேலஞ்சு ஸ்கூல்ல பேசுற பிள்ளைங்கள பேசாம இருக்க செய்யறதுதான். அது சொல்லியே ஒரு 1/2 மணி நேரம் முடிஞ்சிடும். சைலண்ட், கீப் குவைட், சைலண்ட் இப்படி சொன்னீங்களா ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ரொம்ப நல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. அங்க அதிலே அதாவது எஸ்பெஷலி லோவர் லெவல்ஸ் 1ஆம் இருக்காங்களா இந்த 7 வயசு, இவங்க படுத்துற பாடு 1/2 மணி நேரம் பாடவே நடக்காது. என்ன நடக்கும்? சம்வா டூடோ இதேதான் சொல்லியே எனக்கு தொண்டை தண்ணி என்ன பண்ணிடும்? வத்தி போயிடும். நீங்க எல்லாம் அழகா உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லியே 1/2 hour முடிஞ்சிடும். அந்த மிச்சம் 1/2 hourல தான் பாடத்தை என்ன பண்ணணும்? முடிக்கணும். அதுக்குள்ளே பல பூகம்பங்கள் வெடிக்கும். அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். ஆமென். ஆனா நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைகளாய் அமைதியாய் இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், நிறைய நேரத்துல நம்மளுக்கு பேசணும்னு தோணுதான். இப்போ ஒருத்தவங்க நம்மளை நோண்டிட்டோட திருப்படியும் நம்ம அது கண்டிப்பா வரும். நம்மளால அதை அடக்கவே முடியாது, சிரிக்கிறதுலே தெரியுது. அப்புறம் ஆனா சொல்றார் கர்த்தர், அமைதியா இருக்கு. உனக்கென்று ஒரு யுத்தத்தை ஆவியில கர்த்தர் செய்யும் போது அமைதியா இருக்கு. நான் உனக்கு செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை தரிசனத்தை தியானம் பண்ணோம்? 3 தரிசனங்களை தான். அதாவது எத்தனை அதிகாரம் தியானம் பண்ணோம்? 2 அதிகாரங்களை தான் நம்ம இப்பொழுது தியானம் பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 12 அதிகாரங்கள் இருக்குது. இதை வரும் காலத்துல கர்த்தருக்கு சித்தமானால் உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். நம்ம முடிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி.